தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து வீரத்துக்கு பேர் போனவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் தமிழ் மன்னர்கள் ஆட்சி செஞ்ச போது சங்க காலத்துல இருக்கட்டும் ஆதி காலத்துல தமிழர்கள் பயன்படுத்தின பலவிதமான ஆயுதங்கள் இருக்குது. இதுல இருந்து அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் வந்து எவ்வளவு அறிவா விளங்கி இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம கலை நியமிக்க பலவிதமான ஆயுதங்களை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. சோ அந்த மாதிரி என்னென்ன ஆயுதங்கள் அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வளரி, மடுவு, வாள், கேடயம், சுருள்வாள், ஈட்டி அல்லது வேல், சவுக்கு, கட்டரி, அருவாள், குத்துக்கட்டை, கத்தி, வில்லம்பு, தண்டாயுதம், சூளம், வளரி, சக்கரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலவிதமான ஆயுதங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க அந்த காலகட்டத்தில் தமிழர்கள். இந்த வளரி அப்படின்னு சொன்ன மாதிரி ரெண்டு விதமா சொன்ன மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு வளரியை வந்து அயன் சிக்கல் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து இரும்புலே உருவாகி இருக்கும். இன்னொரு வளரி பாத்தீங்கன்னா இந்த பூமரங் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது தூக்கி வீசினா திரும்பி நம்ம கைக்கே வரும். சோ இந்த மாதிரி பலவிதமான ஆயுதங்கள்ல அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த காலகட்டத்தில் எவ்வளவு வீரம் மிக்க கலைநை மிக்க அறிவுல வந்து சிறந்து விளங்கி இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.